ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் vlog போடுறதுக்குள்ளே நியூ இயரே வந்துடும் போல இருக்குது. ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. இந்த வருஷம் முடிய போகுது. இப்போ தான் வந்து நியூ இயர் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த நியூ இயரும் வரப்போகுது. பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ்க்கு வந்து காலையிலே கிளம்பி போயிட்டாங்க ஒரு வேலையாக. நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு க்ளீனிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான க்ளீனிங்காக தான் இருந்தது. ஏன்னா முதலையே வந்து நம்ம எல்லாமே டீப் க்ளீன்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்றனால ஈஸியாக விடலாம். டஸ்ட்டு மட்டும் லைட்டாக ஒரு போகிற போக்கில் அப்படி தட்டி விட்டு தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் வந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். பாப்பா ஏன் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா முடியும் என்ன மாதிரியே வந்து நல்லா நீளமாக வளர்ந்துட்டு வருதோம். அதுதான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜோஸ் ஆலுகாஸில் வந்து நம்ம நகை சீட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தோம்ல, அது வந்து இந்த மந்த்து முடிஞ்சுது. நான் ஸ்டார்டிங்லேயே பே பண்ணிட்டேன். அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து 26 டிசம்பர் தான் டேட் கொடுத்துருந்தாங்க. சரி 24 கேட்டு பார்க்கலாம், எடுத்துக்கலான்னு சொன்னாங்கன்னா எடுக்கலான்ட்டு போனோம். அவங்க வந்து இல்லை முடியாது, ஸ்ட்ரிக்டாக 26 தான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம். வரப்போ அப்படியே அம்மா வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் கேக்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அங்கே போயிட்டு கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நாங்கள் இங்கே வீட்டில் கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸாம்ஸ் வந்து எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடி வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் நம்ம அவசரமாக எக்ஸாம் முடிஞ்சு டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்றனால இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி டைம் இருந்தால் லாஸ்ட்டில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் போடலான்னு நினச்சேன், வெளியிலையும் ஸ்டார்லாம் கட்டலான்னு. ஆனால் இருக்கிறதே போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. நம்ம சிம்பிளாக அப்படியே முடிச்சுக்கலான்ட்டு. அப்புறம் பலூன் மட்டும் வீட்டில் கட்டினா இன்னும் கொஞ்சம் பாப்பாவும் ஜாலியாவாங்கன்ட்டு வீட்டில் பலூன்லாம் கட்டி விட்டுருந்தோம். கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து கேக்கு ஸ்வீட்டு அதெல்லாம் முதல் நாள் ஈவினிங்கே வாங்கியிருந்தோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வரப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அதே ஷாப்புக்கு போயிட்டு. இப்போ வந்து ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளில போகிறப்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று நல்லா ரிலாக்ஸாக செம்ம காற்று, கூலிங்காக இருந்தது கிளைமேட்டு. அப்படியே அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஜீன் அண்ட் ஷர்ட் இதெல்லாம் வந்து எடுத்துருந்தோம். இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு செட் ஆகிருக்கு. ஜீன் அங்கே எடுத்தோம். அதுக்கப்புறம் பேசிக்ஸில் வந்து ஷர்ட் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்பா வந்து கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்பா வந்து ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி நைட்டு கட் பண்ணிக்கலான்னு பிளானில் இருந்தேன். பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தால் சாப்பிடணுன்னு, அதனால் சரி ஈவினிங்கே கட் பண்ணிக்கிட்டோன்ட்டு கொடுத்துட்டேன். சென்னையில் இருந்தப்போ கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்படின்னாவே தந்தூரி சிக்கன் தான். எப்போவுமே ஆஃப்டர்நூன் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து மசாலா தடவி ஊற வச்சுட்டு நைட்டு வந்து ரெடி பண்ணுவேன். அதை சாப்பிட்டுட்டு ஃபேமிலி டைம் மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். இடையில வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆகிட்டு இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்களா, நானும் போய் வாங்கலை. ஈவினிங் வந்து லேட் ஆகிடுச்சு. சரி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு டக்குனு கிரேவி ஃப்ரை அப்புறம் சப்பாத்தி இதை வந்து டின்னருக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு ஃபேமிலி டைம் வந்து என்ஜாய் பண்ணோம். 9:30 மணி 10 மணிக்கெலாம் வந்து மழை வந்து சாரெல்லாம் அப்படியே தூரிகிட்டே இருந்தது. அதனால் மாஸ்க்கு போகிறது வந்து கேன்சல் ஆகிட்டு காலையில் பார்த்துக்கலான்ட்டு போய் படுத்துட்டோம். காலையில் வந்து ஒரு 4:30க்கு எழுந்துட்டு நான் மட்டும் தான் எழுந்தேன். பாப்பாவும் எழுப்பி விடலான்ற ஃபஸ்ட்டு முன்னாடி பிளான் இருந்தது. அவள் தான் ரொம்ப ஆசைப்பட்டா கோலம் போடணுன்னு. அப்புறம் வேண்டாம் ரொம்ப பனியாக இருக்குதுன்னு அவள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து கோலம் போட்டு ஃபுல்லாக கலர் அடிச்சிட்டேன். நான் வந்து ஸ்னோமேனுக்கு வந்து கை வரையாமல் விட்டுருக்கேன், சட்டைக்கு பட்டன் வைக்கலையா. அதை மட்டும் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த கோலம் அப்படியே தானே இருந்தது. ஈவினிங் தான் அந்த டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு அந்த கோலத்தை அழைக்கவே விடலை. நான் நேற்று தான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தண்ணி தெளித்து விட்டு கூட்டி விட்டேன். அது வரைக்கும் வேண்டாம்மா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். சாரி தான் வந்து கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கடைசி நிமிஷம் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு மனசு மாறிட்டு அதனால் பாப்பாவும் பிங்க் கலர் மேட்சிங் போட்டுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால நம்மக்கிட்ட இருந்த ஒரு சுடி டாப் புதுசாக இருந்தது, அதே மாதிரி லெக்கினும் புதுசாக இருந்தது, அதையே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு மெரூன் கலர் டாப் போட்டிருந்தேன்னா அதுவும் இப்போ போட்டிருந்த பிங்க், அது ரெண்டுமே வந்து ஆதிரா ஃபேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தது தான். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கேக்லாம் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா சர்ச்சில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போகிற பிளான், இல்லைனா வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போகிற மாதிரி தான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். ரிட்டன் வீட்டுக்கு போக மாட்டோம். அப்புறம் கேக்லாம் நம்ம ஈவினிங் வந்து கொடுக்குறது நல்லா இருக்காதுல்ல, அதனால் காலையிலே கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சர்ச்சில் வந்து உள்ளே வந்து குடில் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு வெளியில் நல்லா கிராண்டாக வந்து குடில் செட் பண்ணியிருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது.
மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே முடிச்சாச்சு. பூரி, மசாலா தோசை, வடை அதெல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் எல்லாருமே வந்து மாலை போட்டிருக்காங்க. கேக்கை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸ்வீட்ஸ் மட்டும் அவங்களுக்காக வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு அப்படியே ஊரில் ஒரு ரவுண்டு எல்லாேருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டு ஆஃப்டர்நூன் கூப்பிட்டா வீட்டுக்கு வந்தோம். நேட்டிவ்க்கு வந்து போகிற வழியில் இது வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் வந்து இங்கே நின்று ஷூட் பண்ணியிருக்கேன். மற்ற டைம்லாம் இங்கே நின்று கொஞ்சம் நேரமாவது ரசிச்சுட்டு தான் போவோம். ரொம்ப அழகாக இருக்கும். 2 பக்கமும் வந்து வயல், அந்த நடுவில் அந்த தண்ணி போகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2 வீலர்ஸ் வந்து போகிறவங்க தான் அப்பப்போ போயிட்டுருப்பாங்க. 4 வீலர்ஸ்லாம் எப்போயாவது தான், பஸ்ஸு அது மாதிரி எப்போயாவது தான் வரும். அதனால் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். அப்போ தான் வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து நான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து ரிட்டன் வந்து வந்ததுக்கப்புறம் அகெயின் அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி அப்படி தான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. பாப்பா வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு சிக்கன் தான் வேணும் திருப்பியும் கேட்டுட்டு இருந்ததுனால கண்டினியூவாக அன்றைக்குமே சிக்கனே வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு நல்லா நான் தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து எழுந்து பார்க் போயிருந்தோம். இது வந்து ஸ்டெம் பார்க் தஞ்சாவூரில் இருக்கலாம். அங்கே வந்து கோளரங்கம் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். அங்கே தான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தோம். இப்போ வந்து கரெக்டாக சோலார் சிஸ்டம் பற்றி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அவளுக்கு இதை காட்டினா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க அப்படின்றதுனால இங்கே கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தோம். இப்படி தான் எங்களோட கிறிஸ்மஸ் டே வந்து முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி மினி விலாக் தான் இது. இந்த 2024ஆம் ஆண்டை வந்து வரவேற்கிறதுக்கு எல்லாருமே ஹாப்பியாக ரெடி ஆகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் வந்து ஹாப்பியாக அதை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்ருக்கேன். நிறைய வந்து இந்த வருஷம் வந்து மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு 2024ல் நான் அது எல்லாத்தையும் மாற்றி என்னோடய லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோடய டார்கெட். நீங்களாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க நியூ இயருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். அவை நாம் சில நேரங்களில் பூமியிலிருந்து பார்க்கிறோம். வான்மீன்களின் வடிவில் பார்க்கவும். கடந்த காலத்தில் வான்மீன்களின் வருகை அழிவு மற்றும் அரசியல் கொந்தளிப்பின் குறிகாட்டியாக மக்கள் நம்பினர். சூரியனும் அதன் கோள்களும் குறைந்தபட்சம் 20,000 கோடி நட்சத்திரங்களை கொண்ட நமது பரந்த விண்மீன் மண்டலமான பால்வழியின் ஒரு பகுதியாகும்.